கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1206 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 122:9 நான் வாசிக்கின்றேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்தம் நன்மை கிடைக்கும் என்பதை சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார். இன்றைக்கு இந்திய தேசத்திலே, குறிப்பாக வட மாநிலத்திலே அநேக தேவ ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, அநேக தேவ ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், ஊழியங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? ஆலயத்திற்கு ஜனங்கள் எல்லாரும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், மலைவாழ் ஜனங்கள், இவர்களெல்லாம் சுவிசேஷத்தை பெற்று ஆலயத்திற்கு சென்று விடுவார்களானால், இந்த தேசத்திலே இவர்களை அடிமையாக வைத்திருந்த ஒரு கூட்டம் ஜனங்களை அடிமையாக வைக்க முடியாது. ஏனென்றால் அறிவு பெருத்துவிடும். எனவேதான் ஆலயத்திற்கு போவதை தடை செய்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம் எந்த தேசத்திலே அதிகமாய் கட்டப்படுகிறதோ, எழுப்பப்படுகிறதோ, அந்த தேசம் ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் உலக அளவிலே, உலக வரைபடத்திலே எல்லா நாடுகளையும் உற்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயங்களும் எங்கு அதிகமாய் இருக்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பும் ஆசீர்வாதமும் கல்வி அறிவும் விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. உலக அளவிலே அதிகமான நோபல் பரிசு பெற்ற ஒரு நாடு இஸ்ரவேல் தேசம். காரணம் என்ன? அந்த அறிவிற்கு காரணம் என்ன? ஆலயங்கள் அங்கே பெருகி இருக்கிறது. எனவே ஆலயத்தின் நிமித்தம் ஒரு தேசத்திற்கு, ஒரு மனிதனுக்கு நன்மைதானே தவிர தீமை கிடையாது. மனிதர்களுக்கு நன்மை வரவிடாமல் அடிமைத்தனத்திற்குள்ளே ஜனங்களை வைக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள சில தலைவர்களினுடைய விருப்பம். எனவேதான் ஆலயம் கட்டுவதற்கு தடை செய்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரன் பதிவு பண்ணுகிறான், ஆலயத்தின் நிமித்தம் நன்மை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளே, உங்கள் அருகாமையில் உள்ள ஆவிக்குரிய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாக நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள். யார் எதை சொன்னாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆலயத்தின் நிமித்தம், தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாகும் என்பதை எல்லாரும் உணர்கிற ஒரு காலம் வரும். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நன்மை பெறப்படும். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு வியாதிகள் சுகமாகும், கடன் பிரச்சனைகள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும், ஞானம் வரும், அறிவு பெருகும், ஆஸ்திகளை கூட தேவனே தருவார். ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்கிற பொழுது உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்களை, வாழ்வில் பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் காண முடியும். அன்பின் தகப்பனே, ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகளை தடை செய்கிறவர்களை மனதை மாற்றி அவர்களும் ஆலயத்திற்கு வரும்படி செய்வீராக. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.